வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடினியம் பூக்களோட அழகை இரவு நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவரை பகலில் நம்ம அடினியம் பூக்களோட அழகை பார்த்துருக்குறோங்க. ஆனால் உண்மையிலே இந்த இரவு நேரத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த பூக்கள் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிங்க் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பூனை சொல்ல. இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த கலர். ஏன்னா ஒரு லைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நல்ல பெரிய பெரிய பூக்களாகவுமே இது வைக்கிது. இந்த பூக்கள் பாருங்கள், நம்ம கிராஃப்டிங் பண்ணது தாங்க. இங்கே நமக்கு 2 நாளாகவே நல்ல மழை தாங்க. நிறைய பூக்கள் உதிர்ந்துடுச்சு. இருந்தாலுமே மீதம் இருக்கிற பூக்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த சிவப்பு நிற பூக்கள் பாருங்கள், இது ரத்த சிவப்பு கலரில் இருக்குங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு லைட் பிங்க் கலந்த மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பூ பாருங்கள், ஒரு டபுள் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதுவுமே ஒரு சீட் க்ரோன் பிளான்ட் தான். இந்த பூக்கள் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மழையினால் நிறைய பூக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அழுகின மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பூக்கள் உதிரவும் செஞ்சிருச்சுங்க. இது பர்பிள் சிங்கிள் பெட்டல் பாருங்கள், இது கூட ரொம்பவே அழகாக இருக்குது. இது ஒரு பிங்க் கலர் பூ தாங்க. இது ஒரு சீட் க்ரோன் பிளான்ட்டு தான். இதுலேயுமே எப்போவுமே நிறைய பூக்கள் வைக்குங்க. ஒரு 2 நாள் மழைக்கே நிறைய அடினியம் பூக்கள் உதிர்ந்துடுச்சு. செடிகள்லேயுமே ஒரு மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க. பர்பிள் பாருங்கள், இந்த நைட் நேரங்களில் அது எப்படி தெரியுது அப்படின்ட்டு. இது இந்த டார்ச் அடிக்கிறதுனால அந்த நிறம் கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க தெரியுது. இந்த சிங்கிள் பெட்டல் பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு அடுக்கு பார்த்தோம் பாருங்கள். இந்த இதே மாதிரி ரெட் கலரில் ஒயிட் கலந்து அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பூ பாருங்கள், இதுவுமே ஒரு சீட் க்ரோன் தாங்க. ஓரங்களில் பிங்க் கலரில் உள்ள ஒயிட் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பூ பாருங்கள், நல்ல ஒரு ரெட் கலர் தான் இது. இது அந்த பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஓரளவுக்கு தெரியுது. நல்ல பெரிய பூவாகவே பூக்கும். இந்த பூ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கிராஃப்டிங் பண்ணதில். இதில் பாருங்கள், இதை அப்படியே திருப்பி இருக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் பர்பிள் இருக்குது, ஒரு பக்கம் இந்த பிங்க் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இது. இந்த எல்லோ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இது நேரில் பார்க்கும்போது நமக்கு இது எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் இப்போவுமே தெரியுது. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரெட்டு பாருங்கள், இது ஒரு சீட் க்ரோன் பிளான்ட் தாங்க. இதில் பூக்கள் பாருங்கள், இதழ்கள் ஒரு ஸ்டார் மாதிரி ஓரங்களில் இருக்குது பாருங்கள். இது நேரில் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே மலர்ந்து ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் அந்த கலர் பேடான மாதிரி இருக்குது. நல்ல பெரிய பூவாகவே பூக்குங்க. இந்த பூ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு லைட் கலர். ஆனால் இது மழையில் நனைஞ்சதால் அந்த பூக்கள் எல்லாமே ஒரு மாதிரி வாடிடுச்சு பாருங்கள். நான் நிறைய பூக்களை கொஞ்சம் வாடின பூக்களை நான் எடுத்து விட்டுட்டேன். இருந்தாலும் இதை எடுத்து விட மனசு வரலைங்க. ஏன்னா ஓரளவுக்கு அந்த அழுகுன மாதிரி இருக்கிற பூக்களை எடுத்து விட்டுறது ரொம்ப நல்லது. இந்த பூ பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பளிச்சுன்னு தெரியுதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது இது. இது நான் கிராஃப்டிங் பண்ணது தான். இது டபுள் கலரில் இருக்கிறதால பார்க்குறதுக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. இந்த பர்பிள் பாருங்கள், உண்மையிலே இது அடுக்கு நிறைய அடுக்குகள் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூ இது. சூப்பராக இருக்குது பாருங்கள். சரிங்க, இந்த பூக்கள் நம்ம நைட் நேரங்களில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். பகலில் பார்க்குறது தான் நல்லா இருக்குதா, இல்லை இதுவுமே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.